இன்னைக்கான வசனம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது நம்ம குணத்தை ரொம்ப அதிகமாக பிரதிபலிக்கிறதா இருந்துச்சு. இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இவருக்கு என்னன்னா, நினிவே மக்கள் அழிந்து போவதை பார்க்கணும்னு சொல்லி ஒரு டென்ட் போட்டு உட்காந்து பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு. ஆண்டவர் அவங்கள அழிக்கல. அவங்கள அழிப்பதற்கு பதிலாக என்ன செஞ்சார்? அவர் ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்ல மன்னிப்பு கேட்ட பொழுது, நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இல்லை அந்த எதிர்பார்ப்பு உன்னுடையது அல்ல, அந்த எதிர்பார்ப்பு நிமித்தம் நீ என்ன செய்ய போற, கஷ்டப்படுவேன்னு சொன்னா அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நமக்கு தர மாட்டார். எப்படி ஆண்டவர் நமக்கு மன்னித்தாரோ அதே போல நாம மற்றவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் மன்னித்து மறந்து போகிறார்.